கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று புதன்கிழமை, ஜூன் மாதம் 18ஆம் தேதி. இந்த நாளிலே தேவ கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. இன்று நாம் தியானிக்கும் வசனம் ஏசாயா 4வது அதிகாரம் 6வது வசனம். பகலிலே வெயிலுக்கு நிழலாகவும் பெருங்காற்றுக்கும் மழைக்கும் அடைக்கலமாகவும் மறைவிடமாகவும் ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும். பிரியமானவர்களே, பகலிலே வெயிலுக்கு நிழல், பெருங்காற்றுக்கும் மழைக்கும் மறைவிடம் நமக்கு தேவையாயிருக்கின்றது. பகலில் அடிக்கிற வெயிலுக்கு நிழல் எங்கேயாச்சும் இருக்கா அப்படின்னு நம்ம தேடி நிழலாக பார்த்து நம்ம நிற்பது நடப்பது, இப்படியெல்லாம் நம்ம நிழலை தேடுகின்றோம் இல்லையா? அப்போ குளிர்ச்சியான நிழல் நமக்கு அவசியமாக இருக்கின்றது. அதே போல் பெருங்காற்றும் மழையும் இருக்கும் பொழுது நாம் மறைந்து கொள்ளத்தக்கதாக அல்லது நம்ம அதற்கு தப்பித்து ஒதுங்கி கொள்ளத்தக்கதாக நமக்கு ஒதுங்கிடம் அல்லது மறைவிடம் அல்லது புகலிடம் ஒன்று தேவையாக இருக்கின்றது. பிரியமானவர்களே, வாழ்க்கையில் கூட சில நேரங்களில் நம்ம வெயில் போல் சொல்லுன்னு அடிக்கிற சில பாதையில் நம்ம நடந்து போகும் பொழுது நமக்கு மேக ஸ்தம்பமாக நிழல் தேவையாக இருக்கின்றது. அதான் இஸ்ரவேல் மக்களை வனாந்தரத்திலே தேவன் நடத்தி செல்லும் பொழுது பகலிலே வெயில் கூட அவர்களுக்கு தொந்தரவு பண்ணக்கூடாது என்று எண்ணினார் போலும். எனவே மேக ஸ்தம்பமாக அவர்கள் மேல் அழகாய் மேகத்தை கட்டளையிட்டு அவரே மேக ஸ்தம்பமாக முன்பதாக சென்றார் என்று பார்க்கின்றோம். அதே போல் பாருங்கள், பெருங்காற்று நேரம், மழை நேரத்தில் நம்ம சிக்கி தவித்து அதிலே அலசடி படாமல் நம்ம ஒதுங்கி கொள்ள மழை பெய்யும். மழை பெய்து கொண்டே இருக்கும். அது ஒரு நேரம் அந்த மழை நின்று போகும். பெருங்காற்று வீசும், அது வீசிக்கொண்டே இருக்கும். ஆனால் அது எல்லா நேரமும் அல்ல, ஒரு குறிப்பிட்ட நேரம்தான், பின்பு அது நிறுத்தப்படும். ஆனால் அந்த நேரத்தில் நாம் ஒளிந்து கொள்ள, இந்த புயல் வருது என்று நமக்கு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே வராதீங்க, ரோட்டில் யாரும் போகாதீங்க, வெளியில் இடங்களுக்கு போகாதீங்க, வீட்டிற்குள்ளே இருங்க என்று சொல்லி இப்பொழுதெல்லாம் அழகாய் எல்லாம் அறிவியல் விஞ்ஞானம் வளர்ந்து விட்டது. எங்கே காற்று அடிக்கிறது, எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் வீசுகிறது என்பதெல்லாம் கணக்கிட்டு நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இல்லையா? டிவியில் இந்த இடத்துல வந்துருச்சு, இந்த இடத்த கடக்க போகுது, இப்பொழுது இத்தனை கிலோமீட்டர் வேகத்தில், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் வீச போகுது, யாரும் வெளியில் வராதிங்க, மரங்கள் விழுந்துரும், போஸ்ட் வயர்லாம் வந்து எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சிரும் கீழே விழுந்து என்று சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அப்போது பெருங்காற்றும் மழையும் இருக்கும் பொழுது நாம் தைரியமாக அதன் நடுவிலே நாம் நிற்க முடியாது, நடக்க முடியாது. வாழ்க்கையிலும் சில நேரங்களில் பெருங்காற்று போல தீமைகள் நம்மை சூழ்ந்து கொள்வது போல இருக்கலாம். வேண்டாத மனிதர்களிடமிருந்தோ, சத்துருவின் கிரியைகளிடமிருந்தோ, அல்லது பலவீனம், வியாதி இவைகளின் நிமித்தமாகவோ, இல்லை இயற்கையாகவோ சில பிரச்சனைகள் நிமித்தமாகவோ நம்ம கலங்கி தவிக்கிற நேரம் நமக்கு ஒரு மறைவிடம் உண்டு, நமக்கு ஒரு புகலிடம் உண்டு. பிரியமானவர்களை, தீங்கின் நாட்களிலே அவர் தமது கூடார மறைவிலே நம்மை மறைத்து வைத்து பின்பு கண்மலையின் மேல் உயர்த்துகிறார் என்று சங்கீதக்காரன் சொல்லுவது போல, கர்த்தரே நமக்கு புகலிடம், அவரே நமக்கு மறைவிடம், அவரே நமக்கு எல்லாவற்றிலும் ஒரு பாதுகாப்பு கூடாரமாக இருக்கின்றார். நாம் இந்த நேரத்திலே அந்த கூடாரத்திற்குள் போய் நம்ம மறைந்து கொள்ளுவோமா? கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலே நாங்கள் தியானித்த இந்த அருமையான வசனத்தின்படி உடைய பிள்ளைகள் இப்பொழுது கூட எந்த சூழ்நிலையில் நடுவிலே கடந்து போய் கொண்டிருக்கிறார்களோ, நீர் அவர்களுக்கு மறைவிடமாக, புகலிடமாக, ஒரு கூடாரமாக அவர்களை நீர் மறைத்து கொள்வீராக. தீமைகளுக்கெல்லாம் விலக்கி பாதுகாத்தருளும். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, நம்முடைய ஆசீர்வாத டிவியின் சிறப்பு கூட்டங்கள் எந்தெந்த ஊர்லலாம் இதுவரைக்கும் நடந்தது, இனி நடக்க போகுது என்பதை குறித்து நீங்கள் நம்முடைய தொலைக்காட்சியின் மூலம் நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறீங்க. மதுரை மற்றும் திண்டுக்கல் மற்றும் திருச்சி, தஞ்சாவூர், இந்த ஊர்களிலெல்லாம் அழகா கர்த்தருடைய கிருபை நாளை கூட்டங்கள் நடந்தன. இன்று 18ஆம் தேதி புதன்கிழமை ஈரோடில் வைத்து
நம்முடைய கூட்டம் மாலையில் நடைபெற இருக்கின்றது. ஆசீர்வாத டிவி நேயர்களை, தேவ பிள்ளைகளை நாங்கள் சந்திக்க வருகின்றோம். எனவே ஈரோடு மற்றும் சுற்றியுள்ள பகுதியிலிருந்து தேவ பிள்ளைகள் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள், குடும்பமாக கலந்து கொள்ளுங்கள். இதை அறியாதவர்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் இன்றைக்கு பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.